உக்ரைன் யுத்தத்துல பரிதாபமான ஆள் யாரு தெரியுமா? இது என்ன சந்தேகம்? உக்ரைன் மக்கள் தானே அப்படின்னு சொல்லக்கூடும். அவனுங்க பிரைம். அதுல இருந்து மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனா அதுக்கடுத்து அப்படின்னா நாங்க தான் அப்படின்னு நம்மலாம் சொல்லல. அவனுங்களே சொல்லிக்கிறாங்க. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா ஐரோப்பா. காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தம் எங்க நடக்குது? ஐரோப்பால நடக்குது. உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பேசுறீங்க. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி ஐரோப்பா தலையிடும், ஐரோப்பிய யூனியன் தலையிடும். ஆனா பிராந்தியத்துக்குள்ளேயே ஒண்ணு நடக்குது. அதுல எங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேறீங்களாடா? அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை எங்க நடக்குது சொல்ல மாட்டேறீங்க. அந்த டேபிள எந்த திசைக்கு பார்த்து தான் உட்கார்ந்துருக்கீங்க போட்டு, அத கூட எட்டி பார்க்க விட மாட்டேறாங்களே அப்படின்னு ஒரே வருத்தம். இந்த வருத்தத்தோடயே சகுனி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார்கள். சகுனி வேலையை இப்ப பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதா. அமெரிக்காவை லைட்டா அப்படி வம்பிழுக்கணும். லைட்டா அப்படி சீண்டி விடணும். அப்படின்னா டக்குன்னு அமெரிக்காவுக்கே உரிய ஃபார்முலாவை அப்பப்ப ஐரோப்பாவும் விளையாடும். பொசுக்குன்னு சீனாவுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடு அப்படின்ட்டாங்க. அப்படி போட்டு வர்றது யாருன்னா நம்மாளு மேக்ரானு. தேவையே இல்லாத வேலை. மேக்ரான் எவ்வளவு தடவை அசிங்கப்பட்டாலும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறார். காரணம் என்ன? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதை பண்ணி தொலைப்போம். ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு போறார், நான் பிரான்ஸ் அதிபர் சீனாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்கப்பா. இல்ல அமெரிக்கா இங்க என்ன சாதிச்சாலும் சரி, சீனாவை நோக்கி போகும்போது நாங்க வரமாட்டோம். ஏன்னா ஏற்கனவே நாங்க சீனாக்குள்ள போயிட்டோம். நீ சண்டை போட போற, நாங்க வர்த்தகத்துக்கு போறோம் அப்படின்னு டிசைனா பேசலாம். ஆனா பெரிய அளவு மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, சீன பையன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ்காரெல்லாம் எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியாம தவிக்க போறாங்க. அதை தாண்டி எதுவும் வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மனுஷன் ட்ரை பண்றார். இந்த ட்ரை அப்படிங்கிறது அவர் அப்பப்போ பண்ணுவார். 2023ல பண்ணார். பண்ணிப்புட்டு உள்ளூர்ல போய் பெரிய அளவு அடிதான் வாங்கினார். காரணம் தைவானை பத்தி இவர் பாட்டு பேசிட்டு போகுது. அங்க தைவானை பத்தி எப்படி அப்படி பேசுறது? கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல எல்லாம் வச்சு பேக்ரவுண்ட் ஆத்தாத்து நாத்திக்கிட்டாங்க. இப்ப வரும்போது என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல. அவரோட டார்கெட்டை பொறுத்தவரை வர்த்தகம் தான். சீனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சீனா 100 பொருள் அனுப்புவா. பிரான்ஸ் பதிலுக்கு 20 பொருள் கூட அனுப்ப முடியாது. அப்படியே அனுப்புனாலும் சீன மார்க்கெட்டை ஃபிளட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பிரான்ஸ் பொருள் இங்க இருக்கு. அது அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் தாக்கம் கிடையாதுங்கிற மாதிரிதான் இருக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. சீன பையன் அப்பேற்பட்ட பையன். ஆனா அங்க வந்து வர்த்தகத்தை எப்படியாச்சும் ஈடுகட்டணும். ஓரளவுக்காச்சும் மேட்ச் பண்ணணும். ஏன்னா 348 பில்லியன் டாலர் குறைபாடு இருக்கு. அதுல எங்கிட்டாச்சும் நிறைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. நிறைக்கு கொண்டே வர முடியாது. கார்ல இல்ல ஃபுல்லா பிரான்ஸ் கூட ஐரோப்பிய யூனியனோட பொதுச் செயலாளரும் வரதாக இருந்துச்சு. அந்த மாதிரி டிக்கெட்டே போட்டார்கள். கடைசியில கேன்சல் பண்ணிட்டார்கள். ஏப்பா அவங்களும் டிக்கெட் போடுறார்கள். சனி விபாலத்துல தானே வருவார்கள். ஓ இஷ்டத்துக்கு பேசுறதா அப்படின்னு கேட்க கூடாது. சனி விபாலம் ஏற்பாடு பண்ணார்கள். வரையிலும் சொல்லார்கள். பேக்ரால் பக்கத்துலயே ஒரு சீட்டை போட சொல்லியிருப்பாரு. வரலன்ட்டாங்க கடைசி நேரத்துல. ஏன் சீனாவை நம்பி போக வேணாம்டா, ஏற்கனவே போய் அசிங்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய யூனியன் ஒதுக்குது. உள்ளோடு ஐரோப்பிய யூனியன்ல மற்ற தலைவர்கள் பிரான்ஸ் தானே போறாரு, பேக்ரால் அவரோட உள்ளூர் மைலேஜுக்கு போறாரு, நம்ம ஏன் இப்ப போய் தலையை கொடுக்கணும், நம்ம தனியா போவோம் அப்படின்னு ஜெர்மனி பிளான் பண்ணியிருக்கோம். பிராந்திய வல்லரசு 2 பேரும் தனித்தனியா பிளான் பண்ணும்போது ஐரோப்பிய யூனியனோட பொதுச் செயலாளர் நான் போய் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி முதல் கோளம் முற்றிலும் கோளம் மாதிரி ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டக டக ஜக ஜக அப்படின்னு ஆகி போச்சு. அப்புறம் எங்கிட்டு விளங்கும் அப்படிங்கிறதா. இப்ப சீனாவோட வர்த்தகம் பண்ணி யாரும் உருப்பட போறது இல்ல. அமெரிக்காவை எந்த அளவு உரசும் அப்படிங்கிறதா இங்க ரொம்ப முக்கியமானது. காரணம் சீனா கிட்ட எதையுமே வர்த்தகம் பண்ணி தொலைக்க முடியாது. சோப்பு சீப்பு ஃபிளைட்டு என்னத்தை வித்தாலும் சரி அவன் காப்பி பண்ணிடுவான். அவனுக்கு விற்கிறதும் ஒண்ணுதான், பொருள் அவங்க ஊர்லயே தொலைக்கிறதும் ஒண்ணுதான். காரணம் இவனுங்க 100 ரூபாய்க்கு வித்தா அதே பொருளை அவன் 20 ரூபாய்க்கு வாங்கிக்க அப்படிம்பா. 5 ஆடு 10 ரூபாய்க்கு தரேன்னு கூட சொல்லுவான். அதே சமயம் போன பாவத்துக்கு அவனோட பொருட்களை கொண்டு போய் பிரான்ஸ்ல தள்ளிடுவான். ஏற்கனவே தள்ளி வச்சிருக்கான். இந்த விசிட் மூலியமா ஒரு 5 பொருளை சேர்த்து இறக்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா 5 கப்பல்ல வந்து இத்தினூண்டு விலைக்கு இறக்கி விட்டுருப்பான். ஏன்னா கப்பலுக்கு டீசல் போட்ட காசு கூட கூட வர மாட்டேங்கே அப்படின்னு பிரான்ஸ்ல உள்ள வியாபாரிகள்லாம் தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஆகி போயிடும். மேக்ரானோட ரவுண்ட் அடிக்கிறது எப்படி உருப்படாது அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அமெரிக்காவை எந்த அளவுக்கு உரசுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து நம்மளும் இங்க பேசுவோம்.